ஹாய் வியூவர்ஸ், கொண்டக்கடலை கோஸ் வச்சு கொண்டக்கடலை கோஸ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கொண்டக்கடலையை முதல் நாளே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் விட்டு உப்பு போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, அரை கோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க, கோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு அரைக்கோஸ் போதும். இப்போ கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் இதில் காட்டியுள்ளபடி போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், அங்கேயும் பார்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகளை 1 பை 1 போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை. இப்போ 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் சோம்பு 4 கிராம்பு போட்டு 1/2 கப் வாட்டர் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, சிறிதளவு பட்டை போட்டு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் போட்டு ராஸ்மல் போக நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இது போல் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இதில் 2 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏழு நிமிஷம் நல்லா இது போல் கொதி வந்ததும் தண்ணி இன்னும் நல்லா சுண்ட குறையணும். சுண்டி இது போல் நல்லா குறைஞ்சிடணும் வாட்டர். கோஸும் சன்னாவும் இது போல் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ஹாட் வாட்டர் சூடு பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து ஆயில் மசாலா இது போல் சைடில் பிரிஞ்சு வந்துடணும். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டான, ஹெல்த்தியான, ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச், வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஹீமோக்ளோபின் அளவு அதிகப்படுத்தக்கூடிய, நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய, இப்படி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைந்த இந்த கருப்பு கொண்டக்கடலை வச்சு இந்த கோஸ் போட்டு இந்த கோஸ் கறி செஞ்சு நீங்களும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.